1. உளவியல் என்பது ஆன்மாவின் அறிவியல் என்ற கருத்து யாருடையது? விடை: பிளேட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில். 2. 19ஆம் நூற்றாண்டில் உளவியலை நனவுநிலை அறிவியல் என கூறியவர்கள் யார்? விடை: வில்லியம் ஜேம்ஸ் மற்றும் வில்ஹெம் வுண்ட். 3. நனவுநிலை என்றால் என்ன? விடை: தெரிந்துகொள்ளுதல் அல்லது விழிப்பு. 4. தற்கால உளவியல் எதனை அடிப்படையாகக் கொண்டது? விடை: நடத்தை. 5. நடத்தை என்றால் என்ன? விடை: நனவு மற்றும் நனவற்ற தூண்டுதல்களின் வெளிப்படையான செயல். 6. உளவியல் ஒரு நடத்தை அறிவியல் என கூறியவர் யார்? விடை: ராபர்ட் எஸ். வுட்வொர்த். 7. உளவியல் முதலில் எதை பற்றியது? விடை: ஆன்மா. 8. உளவியல் பின் எதை பற்றியது? விடை: மனம். 9. மூன்றாம் கட்டத்தில் உளவியல் எதை குறித்தது? விடை: நனவுநிலை. 10. இறுதியில் உளவியல் எதை குறிக்கிறது? விடை: நடத்தை. 11. உளவியல் என்பது மனிதனின் நடத்தை, அதன் காரணங்கள், நிபந்தனைகள் பற்றி படிப்பதாகும் என்று கூறியவர் யார்? விடை: வில்லியம் மக்டூல். 12. உளவியல் என்பது மனிதனின் நடத்தை, மனித உறவு முறைகளை பற்றி படிப்பதாகும் என்று கூறியவர் யார்? விடை: லெஸ்டர் க்ரோ மற்றும் ஆலிஸ் க்ரோ. 13. என். எல். மன் கூறியபடி உளவியல் எவ்வாறு மாறியது? விடை: ஆன்மா வலதுபுறம் நோக்கிய அம்பு, மனம் வலதுபுறம் நோக்கிய அம்பு, நனவுநிலை வலதுபுறம் நோக்கிய அம்பு, நடத்தை. 14. ஜே. பி. வாட்சன் எந்த கொள்கையை முன்வைத்தார்? விடை: நடத்தையியல். 15. வாட்சன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? விடை: 18ஆம் நூற்றாண்டு. 16. வாட்சன் எந்த வகை உளவியலாளர்? விடை: சூழ்நிலைவாதி. 17. ஜே. பி. வாட்சன் கூறிய SOR மாதிரியில் எஸ் என்பதன் விரிவுரை என்ன? விடை: ஸ்டிமுலஸ், தூண்டுதல். 18. SOR மாதிரியில் O என்பதன் பொருள் என்ன? விடை: ஆர்கனிசம், அமைப்பு. 19. SOR மாதிரியில் R என்பதன் பொருள் என்ன? விடை: ரெஸ்பான்ஸ், மறுமொழி, துலங்கல். 20. சூழ்நிலைவாதியான பர்னார்ட் கூறியபடி மனிதனின் இயல்போக்கங்கள் என்ன? விடை: பயம், பாலுணர்வு, கூடி வாழ்த்தல். 21. பர்னார்ட் கூறியபடி மனிதன் இயல்போக்கங்களின் வழியே செயல்படுகிறானா? விடை: இல்லை. 22. நடத்தை கோட்பாட்டினர்கள் மனித நடத்தை எதன் மூலம் விளக்கினர்? விடை: மறிவினை, ரீஃப்ளெக்ஸ். 23. ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் ஒரு துலங்கல் உண்டு என்பது எந்த கோட்பாட்டின் கருத்து? விடை: நடத்தையியல். 24. முழுமை காட்சி கோட்பாடு எந்த ஆண்டு தோன்றியது? விடை: 1912.